ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் நம்ம ரிவ்யூ சொல்ல போறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கன்ன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் டேவிட் கொரன்ஸ்ஃபிட் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படம் எப்படி இருக்கும்? முன்னாடி இருக்கிற சூப்பர்மேன் மாதிரியே இருக்குமா, இல்லை இது நல்லா சூப்பராக இருக்குமா, எப்படி போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத நம்ம ஜெனியூனாக சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சூப்பர்மேன் அவரை பற்றி ஸ்டார்டிங் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு வாரில் இன்வால்வ் ஆயிருப்பாரு. திடீர்னு ஒரு பனி பிரதேசத்தில் அது பால் விழுவார், அடி வாங்கிட்டு விழுவார். அங்கேருந்து ஒரு நாயை கூப்பிடுவார். அந்த நாய்க்கும் அவர் வளர்த்துட்டு இருப்பார். அதுக்கு சூப்பர்மேன் பவர் இருக்கும். இவரை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல சேர்க்க இவர் நிறைய ரோபோக்கள்லாம் வச்சிருப்பாரு. அந்த ரோபோ மூலியமா இவர் திருப்பி தெம்பாயிடு திருப்பி நான் ஒரு சண்டைக்கு போறேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போவார். ஆனால் நிறைய இந்த படத்தில் சூப்பர்மேன் அடி வாங்கிட்டே இருப்பார். அவர் ஒரு டீம் வச்சிருப்பாரு. அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்டிஸ் கேங்னு சொல்லி 3 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு சில பவர்ஸ் எல்லாம் இருக்கும். அவர் சூப்பர்மேனுக்கு அவங்களாம் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, சேவ் பண்ணுவாங்க. வில்லன் தனியாக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருப்பாரு. இந்த சூப்பர்மேனை ஏலியன் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். அதை அழிக்கிறதுக்கு அந்த ஊரெல்லாம் இது பண்ணுறதுக்கு அவர் தனியாக நிறைய அந்த ஒரு ரோபோட்ஸ், நிறைய அந்த மெட்டா ஹியூமன்ற மாதிரி சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறைய உருவாக்கி வச்சு அவருக்கு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை வச்சு அவங்ககிட்டயும் ஒரு நல்ல பவர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த சூப்பர்மேனை அடிக்கிறது எப்படி அடிக்கிறது அப்படின்னு சூப்பர்மேன் மாதிரியே இன்னொரு இடத்துல சூப்பர்மேன் டிஎன்ஏ எடுத்து இன்னொரு அதே சூப்பர்மேன் உருவத்திலேயே இன்னொரு பெர்சனை உருவாக்கியிருக்காங்க. அவருக்கும் அதே சூப்பர்மேனுக்கு இருக்கிற பவர், அதே பவர் அவருக்கும் இருக்கும். அந்த சண்டை போடுறதெல்லாம் சூப்பர்மேனை எப்படி அட்டாக் பண்ணணும்னு சொல்லி முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க சொல்ல அந்த இன்னொரு சூப்பர்மேன் ரோபோ இந்த சூப்பர்மேன் அட்டாக் பண்ணும். ஸோ சூப்பர்மேனால சமாளிக்கவே முடியாது. இந்த வில்லனை ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால சூப்பர்மேனால இவங்களை அட்டாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படிதான் இந்த படம் போகும். இது நடுவில் ஒரு வீடியோ அவங்க அப்பா அம்மா, சூப்பர்மேனோட அப்பா அம்மா இவர் சூப்பர்மேன் எதுக்கு இங்கே அந்த பரோவியன் என்ற ஒரு ஊருக்கு எதுக்கு அமைச்சாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ லீக் பண்ணி சூப்பர்மேன் இந்த ஊரை ஆள்றதுக்கு தான் வந்தார், தப்பான இடத்துக்கு தான் வந்தார் சொல்லி அவர் ஃப்ரேம் பண்ணி அந்த ஊர் பிரசிடென்ட்ஸ் மூலிமா இவரை கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லி அவர் வில்லன் என்ன பண்ணுவார், வேற ஒரு யூனிவர்சல் கூட்டிகிட்டு போய் சூப்பர்மேனை அழிக்க பார்ப்பாரு. அங்கேருந்து எப்படி மீண்டு வந்தார், திருப்பி வில்லன்கள்லாம் அழிச்சாரா, அந்த ஊர் மக்கள் எல்லாம் காப்பாற்றினாரா, இப்படின்றது தான் இந்த ஸ்டோரி போயிட்டே இருக்கும். நல்ல ஒரு மேக்கிங் ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் இந்த மாதிரி பிடிக்கின்றவங்களுக்கு இந்த படம் நல்ல ஒரு விருந்துன்னு சொல்லலாம். நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த சூப்பர்மேன் படத்தை விட இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா சூப்பராக அட்வான்ஸ்டாக நல்லா மேக்கிங் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நல்ல ஆக்ஷன் காமெடி எல்லாமே கலந்துருக்கும். நல்ல ஒரு பயங்கர ஒரு ஹை பட்ஜெட் மூவின்னு தான் இது சொல்ல முடியும். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலி எல்லா கிட்ஸோடு போயிட்டு நல்ல ஒரு தேட்டராக பாருங்கள். இந்த படம் ஐமேக்ஸில் பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்னு சொல்லலாம். ஐமேக்ஸ்க்காக நல்லா மேக்கிங் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஐமேக்ஸில் டிக்கெட் ரேட்டு 500 மேலே இருக்கும், எனக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லைன்னும் போது நல்ல ஒரு 3D நல்ல ஒரு தேட்டர், நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கிற நல்ல ஒரு தேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலி கிட்ஸ்லாம் நல்லா ஒரு என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.5 out of 5. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.